ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ என்னன்னு சொல்லிட்டு MySQL பார்க்க போகிறோம். ப்ரைமரி கீங்கிறது ஒரு டேட்டா வந்து திருப்பி டூப்ளிகேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் ப்ரைமரி கீ. ஃபாரின் கீனா என்னென்னா அந்த ப்ரைமரி கீயை ரிலேஷன் பண்ணி அதோட சம்மந்தப்பட்ட டேட்டாவை நம்ம எப்படி எடுக்கிறது தான் ஃபாரின் கீ. சரிங்களா? சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம இப்போ MySQL queryல பார்க்கலாம். நான் மேம் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட மேம் சர்வரை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ மேம் சர்வர் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, என்னோட மேம் சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் PHP admin ஓப்பன் பண்ண போகிறேன். சாரி, MySQL ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, இதான் PHP admin. சரிங்களா? MySQLல எனக்கு PHP admin மாடலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் டேபிள் க்ரியேட் பண்ணுறது, கர்டு ஆப்ரேஷன் பார்த்தோம். இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதுன்னு. இப்போது நம்ம ஒரு ப்ரைமரி கீ ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட். நான் அப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? இப்போது நம்ம காலம் நேம் பார்க்க போகிறோம். ஐடி இன்டிஜர் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். சரிங்களா? இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணால் ப்ரைமரி கீயாக இருக்கணும், இல்லை யூனிக் கீயாக இருக்கணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரி, ப்ரைமரி கீ அசைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நேம்னு ஒரு வேல்யூ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறோம். வேர்கேர் நம்ம கொடுத்துருக்கோம் 255. இது யாராவது காமிக்குது, VARCHAR. ஸ்பெல்லிங் கரெக்டானு பார்த்துக்கோங்க நீங்கள். சரிங்களா? இப்போ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் ப்ரைமரி கீங்கிறது வந்து ஐடி. சரிங்களா? சரி, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை அடுத்தது இன்னொரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபாரின் கீ க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைமரி கீயோட ஐடியை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் மார்க்குங்கிறத, ஸ்டூடெண்ட்டோட மார்க்குங்கிற ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் டேபிள் மார்க். சரிங்களா? அதில் ஐடி இன்டிஜர் காலத்தில் கொடுத்துக்கலாம். ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக யூனிக் இல்லை ப்ரைமரி கீன்னு அசைன் பண்ணிக்கணும். நம்ம யூனிக்னு கொடுத்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அடுத்தது மார்க், ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை நம்ம பண்ணிக்கலாம். மார்க்னு ஒரு காலம் வச்சு இன்டின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா மார்க் வந்து இன்டிஜர் வேல்யூவில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போது அந்த டேபிளை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு காலம் நமக்கு வேணும். ஸோ ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு ஒரு காலத்தை நம்ம பண்ணிக்கலாம். இதில் இன்டிஜர் டேட்டா டைப் தான் கொடுக்கணும். ஏன்னா அதில் வந்து நம்ம இன்டிஜர் டேட்டா டைப் தான் கொடுத்துருக்கோம். நல்லா நான் வச்சுக்கோங்க. அதனால நம்ம இதில் இன்டிஜர் டேட்டா டைப் தான், ப்ரைமரி கீழே இன்டிஜர் டேட்டா டைப் கொடுத்தீங்கன்னா ஃபாரின் கீ ரெஃபரன்ஸில் இன்டிஜர் டேட்டா டைப் தான் நீங்கள் கொடுக்கணும். மாற்றினீங்கன்னா கரெக்டாக வேலை செய்யாது, ஒர்க் ஆகாது. சரிங்களா? கொரி எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போது ஃபாரின் கீ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபாரின் கீ இப்போது எந்த டேபிளை வந்து நம்ம ஃபாரின் கீ எடுக்கணும். இந்த டேபிளில் ஃபாரின் கீ அசைன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுங்கிற காலம் கரெக்டுங்களா? ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகே, இந்த காலத்தை நம்ம வச்சுக்கலாம். ரெஃபரன்ஸ், எந்த டேபிளை ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோம்? ஸ்டூடெண்ட்டில் ஐடிங்கிற காலத்தை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நான் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேட் ஆகிடும். சரி, ஓகே. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர் காமிக்கும். இது பார்த்திங்கன்னா கீ சிம்பிள் காமிக்கும். சரிங்களா? இது வந்து ப்ரைமரி கீ இல்லை யூனிக் கீயாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கீ சிம்பிள் காமிக்கும். சரி, இப்போது இந்த டேபிளோட ரெஃபரன்சஸில் இந்த மார்க்கில் ஒரு ஸ்டூடெண்ட் டாட் காலம் இருக்குது. நம்ம அதோட பார்த்தலாம். ஓகே, அதோட நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கீயாக இருக்குது, இது ஸ்டூடெண்ட்டோட கீயாகவும் இருக்குது. ப்ரைமரி கீயாக இருந்தால் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும். யூனிக் கீயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். சரிங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஐடி இதை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த கீழே காமிச்சிருக்கு பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி. இதை வந்து ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடியோட காலம். இது கீ நேம். என்ன கீ நேம் வந்து நம்ம வச்சுருக்கோன்னா ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற ஒரு காலம் இருக்குல்ல, இந்த இருக்குது பார்த்திங்களா? இந்த காலம் வந்து இதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிரும். சரிங்களா? கன்ஸ்டன்ஸ்னால் என்னென்னா ஒரு நேம், இது வந்து கீயோட நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி நம்ம கொடுக்கும்போது இப்போ கன்ஸ்டன்ஸ்னு என்ன மீனிங் வரும் பார்த்தீங்கன்னா,
இப்போ நம்ம ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டேபிள் நேம் கொடுத்தோமா, அதுக்கு முன்னாடி என்ன கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ் அப்படின்னு போட்டு எந்த டேபிளோ அந்த டேபிளை நம்ம வந்து கொடுக்கும்போது அதில் பர்டிகுலர் கன்ஸ்ட்ரெயின் நேம் என்ன அசைன் பண்ணுறோமோ அந்த நேம் வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த காலம் நேமை டேரெக்டாக அந்த கீ நேமாக எடுத்துக்கும். சரிங்களா, அவ்வளோதான் சிம்பிள். அது வந்து உங்களுக்கு அட்வான்ஸில் வரும். நீங்கள் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, சரி. இப்போது நம்ம கீ வந்து ரெஃபர் பண்ணியிருக்குது. இப்போது சரி, இது வந்து எப்படி இதில் ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தா தான் ஏன் இதை அசைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா, இப்போ ஸ்டூடெண்ட்டில் போய் நான் ஒரு டேட்டா நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதில் என்ன காலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி, இன்சர்ட் கொரி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் டேபிள் நேம். நம்ம காலம் நேமை மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, காலம் நேம் வந்து யூசர் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இப்படி நம்ம கொடுத்துருக்கலாம். ஆனால் வேல்யூஸ் இது வந்து கண்டிப்பாக அந்த வேல்யூஸுங்கிறது நம்ம கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா, இப்போ நம்ம கோ கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இதில் என்ன பண்ணுறதுக்குன்னா காலம் கவுண்ட் டசிண்ட் மேட்ச் த கவுண்ட் அட் 1, அதாவது காலமோட கவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, அப்போ நான் இதை கம்மா கொடுத்து நான் எப்படி கொடுத்தேன்னா எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு வந்து காலம் கவுண்ட் இல்லைன்னு மறுபடியும் காமிக்க இந்த வேல்யூ இல்லை. இப்போ நான் எம்டியாக கொடுத்து நான் செக் பண்ணி காமிக்கலாம். ஓகே, இதில் என்ன சொல்லுதுன்னா இன்கரெக்ட் இன்டிஜர் வேல்யூ, நம்ம இன்டிஜர் வேல்யூ கொடுக்கலன்னு சொல்லுது. சரிங்களா, ஸோ இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் காலம். நம்ம இப்படி வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுக்காம இது இன்சர்ட் ஆகாது. ஸோ இப்படி வேல்யூ கொடுத்திங்கன்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் தேவையே படாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த காலம் எந்த காலத்தில் மட்டும் டேட்டா இன்சர்ட் ஆகணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ நம்ம கொடுக்கும்போது என்னென்னா இதில் வந்து நேம்ங்கிற ஒரு காலம் இருக்குது, நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கோ கொடுத்தோம்னா இப்போ டேட்டா இன்சர்ட் ஆயிரும். ஸோ அடுத்தது யூசர் 1ன்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா, இதையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ரோ இன்சர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ பார்த்துடலாம். செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா யூசர் அண்ட் யூசர் 1ன்னு இருக்குது. சரிங்களா, இப்போ ஃபாரின் கீ டேபிளில் வந்து நம்ம இந்த ஐடியை தான் அந்த காலத்தில் ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம். ஸோ அதில் மார்க்கை நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுவோம். யூசர் 1ங்கிற மார்க்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு காலத்தில் என்னென்ன வச்சுருந்தோம், ஸ்டூடெண்ட்டோட மார்க். சரிங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு காலம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். மார்க்குன்னு ஒரு காலம் இருந்துச்சு, கமா, அப்புறம் ஸ்டூடெண்ட். இதை டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி காலம் நேமே டைரெக்டாக கொடுத்துக்கலாம். சரிங்களா, இதில் வந்து ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. சரிங்களா, ஸ்டூடெண்ட் ஐடி வேல்யூஸ் நம்ம வேல்யூஸ் கொடுக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம கொடுக்க போகிற வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா மார்க்கு வந்து 50, நம்ம இண்டிஜர்னால 50ன்னு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஐடி, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட ஐடி, அதாவது யூசர் 1ன்னு கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போது அதேமாரி ரெண்டாவது ஸ்டூடெண்ட் பார்க்கலாம். ரெண்டாவது ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அவரும் வந்து 60 மார்க் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஐடி 1ங்கிறத வந்து நம்ம திருப்பி இதில் பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த காலம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மார்க்கில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் ஐடி 1 2ன்னு இருக்கா. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டில் நான் டேட்டாவை நான் டெலிட் பண்ண பார்க்குறேன். யூசர் 1ங்கிற டேட்டாவை நான் டெலிட் பண்ண பார்க்குறேன். சரிங்களா, நம்ம அதை எப்படி டெலிட் பண்ணலான்னு செக் பண்ணி பார்ப்போம். டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் எனக்கு ஐடி காலத்தில் வந்து 1ன்னு இருக்கிறத வந்து எனக்கு டெலிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கொரிக்கை எழுதுகிறேன். சரிங்களா, ஓகே. டு யூ வாண்ட் ரிலி எக்ஸிக்யூட் டெலிட் ஸ்டூடெண்ட் கேட்குது பார்த்தீங்களா, எக்ஸிக்யூட் பண்ணவான்னு கேட்குது. டெலிட், ஆமாம், ஆனால் டெலிட் ஆகாது. புரிஞ்சுக்கோங்க, கீழே வந்து எரர் காமிக்கியான்னா நீங்கள் டெலிட் பண்ண முடியாது. ஃபாரின் கீ கன்சென்ட்ஸ் வந்து இன்னொரு டேட்டா டேபிள் வந்து இதை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கு, அதனால் நீங்கள் டெலிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். சரி, இதுக்கு அப்போ இந்த டேட்டாவை எப்படி தான் டெலிட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்குங்கிற டேபிளில் போயிட்டு இந்த டேபிளில் டேட்டா ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணணும். அப்போது டெலிட் ஃப்ரம் மார்க், சரிங்களா, வேர், அப்போ ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற காலத்தில் எனக்கு 1ங்கிறது டேட்டாவும் நான் ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணுறேன். சரிங்களா, ஸ்டூடெண்ட் ஐடி டெலிட் ஃப்ரம், சரிங்களா, ஃப்ரம் டேபிள் நேம் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ டெலிட் பண்ணிவிட்டு இதில் 1ங்கிறத நம்ம டெலிட் பண்ணிட்டோம். இப்போ டெலிட் ஆகிடும். சரிங்களா, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வந்துட்டு நம்ம 1ங்கிற டேட்டாவை நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது டெலிட் ஆகலை. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஐடி ஈக்குவல் டு 1. சரிங்களா, நல்லா நான் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் டெலிட் ஃப்ரம். சரிங்களா,
சரி ஓகே. இப்போ நம்ம டெலீட் பண்ணும்போது டெலீட் ஆகும் டேட்டா. கண்டிப்பாக டெலீட் ஆகும். சரிங்களா? ஏன்னா அதில் ரெஃபரன்ஸும் காலம் இந்த ஐடி இல்லை. அந்த ஐடி இல்லாதனால தான் இந்த ப்ரைமரி கீ டேபிளில் டெலீட் பண்ண முடியல. சரிங்களா? சப்போஸ் இது வந்து பேசிக்ஸ் தான். இன்னொரு செக்ஷன் இருக்குது. ப்ரைமரி கீயில் டேபிளை நம்ம டெலீட் பண்ணும்போது ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் உள்ள டேபிளில் அந்த ஐடி இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து டெலீட் ஆயிரும். சரிங்களா? அப்படியும் ஒன்று இருக்குது. அது அட்வான்ஸ் லெவலு. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன் ப்ரைமரி கீ ஃபாரின் கீ அசைன் பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த பிரச்சனைனால தான். சரி, இதை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடு இருக்குது. அது அட்வான்ஸ் லெவல் மெத்தட். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக இதை நீங்கள் கற்றுக்கோங்க. இப்படி தான் ப்ரைமரி கீ ஃபாரின் கீ ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு டேபிள் ஜாயினிங்கை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் பேசிக்ஸை கம்ப்ளீட்டாக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கற்றுக்கலாம். ஏன்னா பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் அதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ காய்ஸ்.